திருப்பூர் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கம் செயல்பட்டு வருகிறது. இதில் செயலராக மேரி என்பவர் பணிபுரிந்து வருகிறார். இதில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்டோர் தங்களது நகைகளை அடமானம் வைத்தும் டெபாசிட் செய்துள்ளனர். இந்த நிலையில் அதே பகுதியைச் சேர்ந்த மல்லிகா முருகேசன் என்ற பெண் 3.25 சவரன் தங்க நகையை வங்கியில் அடமானம் வைத்து ரூபாய் 50,000 கடன் பெற்றுள்ளார். அடகு வைக்கும்போது செயினின் தரம் சரியாக இருந்துள்ளது. இந்த நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு மல்லிகாவின் கணவர் அடமானத்தில் வைத்திருந்த தங்க நகையை திருப்பி அதே வங்கியில் ரூபாய் 25,000 கூடுதலாக மொத்தம் 75,000 ரூபாய்க்கு மறு அடமான கடன் பெற்றுள்ளார். அப்போது வங்கி செயலர் மேரி தங்கச் செயின் அறுந்து கிடப்பதாக கூறியுள்ளார். இதை கேட்டு அதிர்ச்சியடைந்த முருகேசன் வீட்டிற்கு சென்று அங்கு நடந்தவற்றை கூறியுள்ளார். இதை அறிந்த வாடிக்கையாளர்கள் மற்றும் பொதுமக்கள் அங்கு திரண்டு வங்கியை முற்றுகையிட்டனர். பின்னர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டவர்களிடம் அதிகாரிகள் அருந்துள்ள செயினுக்கு பழுது நீக்கி தர சம்மதம் தெரிவித்தனர். இச்சம்பவத்தால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு